ஊத்துக்கோட்டை பேய் வீடியோ. அந்த நள்ளிரவில் கேட்ட அந்த சத்தம், அங்கே நின்றது மனிதன் அல்ல. Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. Subscriber real life incident inspired by subscribers. இந்த சந்தாதாரர்களின் உண்மை பேசும் சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. சும்மாவை பெரியவங்க சொல்றாங்க எல்லாமே விதியோட விளையாட்டுப்பா அப்படின்னு. இங்க நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் அவங்க குடும்பத்துல குடும்ப தகராறு. இதனால அம்மா, பையன், அக்கா இவங்க 3 பேருமே வீட்டை விட்டு தனியா வந்துடுறாங்க. வீட்டை விட்டு தனியா வந்ததுக்கு அப்புறம் நீ ஏன் வீட்டை விட்டு தனியா போனீங்க அப்படின்னு அவங்க மேல சூனியமும் வச்சு விடுறாங்க. சரி, இந்த பிரச்சனைல இருந்து எப்படியாச்சு செலவு பண்ணா கூட பரவாயில்ல, இந்த பிரச்சனைல இருந்து வெளியில வந்தா போதும் அப்படின்னு அந்த குடும்பமும் செலவு பண்ணி அந்த ஒரு பிரச்சனைல இருந்து வெளியில வர முயற்சி பண்றாங்க. ஆனா அங்க இன்னொரு பிரச்சனையும் ஆரம்பிக்குது. அது என்னன்னா, ஒரு பேய் இன்னொரு பேய் கிட்ட என்னால் எதுவுமே பண்ண முடியல, எனக்கு பதிலா நீ அவனை போட்டு தள்ளிடு அப்படின்னு பேய் வேற ஒரு பேய் கிட்ட உதவியும் கேக்குது. இப்படிப்பட்ட பிரச்சனைல இந்த குடும்பம் இல்ல இந்த நபர் மாட்டிக்கிட்டு தவிச்சிட்டு இருக்காரு. கடைசியா அந்த பிரச்சனைல இருந்து வெளியில வந்தாரா இல்லையா அப்படின்னு ஒரு சுவாரஸ்யமான உண்மை சம்பவம் நம்ம ஊத்துக்கோட்டையிலயும் நடந்திருக்கு. அதை பத்தி தான் இப்போ தெளிவா பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேய் சம்பவம் உங்க லைஃப்ல நடந்திருக்கா? அப்படி நடந்ததுன்னா அதை நீங்க என்கிட்ட ஷேர் பண்ண நினைச்சீங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க லைஃப்ல நடந்த அந்த பேய் சம்பவத்தை ஒரு வாய்ஸ் நோட்டா எனக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அப்படி நீங்க ஷேர் பண்ணது உண்மை சம்பவம் உண்மையிலே த்ரில்லிங் இருந்தா கண்டிப்பா நம்ம சேனல்ல போஸ்ட் பண்றேன். சோ வர பேசாம வீடியோல போலாம். நீங்க நம்ம சேனல் புதுசா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இப்ப நம்ம வீடியோல போலாம். இந்த உண்மை சம்பவத்தை நம்ம ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர், இவரோட நேம் ஹர்ஷா. இவர் ஊத்துக்கோட்டையை சேர்ந்தவர். சரியா சொல்ல போனா ஊத்துக்கோட்டையில இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி தான் இவங்க ஏரியாவும் இருக்கு. அங்கதான் குடும்பத்தோடவும் தங்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனா நான் ஆரம்பத்துல சொல்லியிருப்பேன்ல, ஹர்ஷா இவங்க குடும்பத்துல ஒரு குடும்ப தகராறும் போயிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் ஹர்ஷாவுடைய அப்பா. அவரு வேலைக்கு எதுவுமே போக மாட்டாரு. ஃபுல்லா குடிச்சிட்டு வீட்டுல பிரச்சனை பண்ணிட்டு தான் இருப்பாரு. அது எந்த அளவுக்குன்னா, அவர் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாலே போதும் அன்னைக்கு அந்த வீட்டுல நிம்மதின்றதே இருக்காது. ஹர்ஷா அவருக்கு ஒரு அக்காவும் இருக்காங்க அண்ட் அம்மா. இவங்க 3 பேருமே ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இவங்க 3 பேரால அவங்க அப்பாவை சமாளிக்க முடியல. ஏன்னா அவர் குடிச்சிட்டு வந்தாருன்னா ரொம்பவே மூர்க்கத்தனமா போட்டு எல்லாருமே அடிக்கிறாரு. இந்த ஒரு பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்க ஒரு லெவலுக்கு அப்புறம் ஹர்ஷா, அக்கா அண்ட் அம்மா இவங்க 3 பேருமே நம்ம இந்த ஆளு கூட இருக்க வேண்டாமா, நம்ம தனியா போயிடலாம் அப்படின்னு இவங்க 3 பேருமே அந்த வீட்டுல இருந்து கிளம்பி ஊத்துக்கோட்டை மெயின் ஏரியாவுக்கும் வந்துடுறாங்க. அது இவங்க எப்ப வராங்கன்னா, சரியா லாக்டவுனுக்கு ஒரு சில மாசத்துக்கு முன்னாடி தான். சரியா சொல்ல போனா 2020 அப்போ. இப்படி ஹர்ஷா, அக்கா, அம்மா இவங்க 3 பேருமே தனியா ஒரு வீடு எடுத்து தங்கினதுக்கு அப்புறம் இந்த ஒரு விஷயம் அப்பாவுடைய அக்காவுக்கும் தெரிய வருது. அதாவது ஹர்ஷாவுடைய அத்தைக்கும் தெரிய வருது. அவங்களும் ஹர்ஷாவுடைய அம்மா கிட்ட வந்து பேசி பாக்குறாங்க. ஃபேமிலிலாம் இந்த மாதிரி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நம்ம சரி பண்ணிடலாம் அப்படின்னு எவ்வளவோ எடுத்து சொல்றாங்க. ஆனா ஹர்ஷாவுடைய அம்மா ரொம்பவே தெளிவா இருக்காங்க. இத்தனை வருஷம் அந்த ஆளு கூட வாழ்ந்துட்டேன், அந்த ஆள் திருந்துற மாதிரியும் இல்ல, கல்யாணம் பண்ண வேண்டிய பொண்ணு இருக்கு, வயசு பையன் இருக்கான், இதுக்கப்புறமா எங்களால கஷ்டப்பட முடியாது, இதுக்கப்புறம் நாங்க எங்களை பாத்துக்கிறோம், இதுக்கு மேல இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க பேசுறதா இருந்தா இங்க வர வேண்டாம், மத்தபடி நீங்க எப்ப வேணாலும் வரலாம் அப்படின்னு அவங்க கிட்ட தெளிவா இந்த ஒரு விஷயத்த சொல்ல. ஆனா இந்த ஒரு விஷயத்த கேட்ட அத்தை ஆல்ரெடி ஒரு மனக்கணக்கும் போட்டு வச்சிருக்காங்க. அது என்னன்னா, ஹர்ஷாவுடைய அக்கா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அத்தை தான் ஒரு இடத்துல மாப்பிள்ளையும் பாக்குறாங்க. ஆனா அந்த மாப்பிள்ளை பாக்குறதுக்கு உண்டான காரணம் என்ன தெரியுமா? ஹர்ஷாவுடைய அத்தை இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் தான் எங்களுக்கு உங்க பொண்ணை கட்டி கொடுங்க அப்படின்னு பேசியிருப்பாங்க. இது மட்டும் இல்லாம அந்த பையனுடைய குடும்பம் ஹர்ஷா இவங்க அத்தைக்கு கொஞ்சம் பணமும் கொடுத்துருப்பாங்க. அந்த பணம் எதுக்குன்னா, இந்த கல்யாண விஷயத்த வந்து பேசி சுமூகமா முடிச்சு கொடுங்க, ஏன்னா எங்க பையனுக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக. இதை சரியா பயன்படுத்திக்கிட்ட அத்தை என்ன பண்றாங்கன்னா, முன்கூட்டியே பணம்லாம் வாங்கிடுறாங்க. இப்ப என் அண்ணி தனியா வந்துட்டாங்க, என் அண்ணன் தனியா இருக்காரு, இந்த சூழ்நிலையில நம்ம பேச்சு எடுப்படுமா அப்படின்னு அவங்களுக்கு கொஞ்சம் சந்தேகம் எழுது. இப்போ இவங்க ஒத்துக்கலன்னா அந்த பணத்தை நாம வேறு பெருசா வேற வாங்கிட்டோம், அந்த பணத்தை நாம தான் கொடுக்க வேண்டியிருக்கும், அது கையில வேற இல்லையே, இப்ப என்ன பண்றது அப்படின்னு யோசிக்க இந்த நேரத்துல ஹர்ஷாவுடைய அம்மா இருக்காங்கள, அவங்களுக்கு மறைமுகமா அழுத்தமும் கொடுக்குறாங்க. வயசு பொண்ணு வேற இருக்கா, இந்த சூழ்நிலையில நீங்க தனியா வந்தீங்கன்னா எப்படி, பேசாம நம்ம பொண்ணை கட்டி கொடுத்துட்டோன்னா நீங்களும் பையன் மட்டும்தான், 2 பேரும் ஈஸியா சமாளிச்சிடலாம்ல, நான் வேணா மாப்பிள்ள பாக்குவா, இந்த மாதிரி ஒரு பையன் இருக்கான் அப்படின்னு ஒரு பையனை பத்தியே திரும்ப திரும்ப சொல்லிட்டும் இருக்காங்க. இப்படி சொல்லும் போது அம்மாக்கு இந்த ஒரு விஷயமும் பிடிக்கல. ஏன் ஹர்ஷாவுடைய அக்காவுக்கும் அந்த வரன் சுத்தமா பிடிக்கல.
இப்படி அந்த பேச்சுவார்த்தைகள் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வாக்குவாதமாகவும் ஆரம்பிக்குது, ஒரு பெரிய சண்டையும் ஏற்படுது. இதனால அத்தையும் ஒரு கோவத்தோட இந்த வீட்டை விட்டும் வெளியில போறாங்க. அது எப்படி நீங்க நிம்மதியா இருக்கீங்கன்னு நான் பாத்துறேன் அப்படின்னு ஒரு கோவத்தோட வெளியில போனவங்க இவங்க தான் இந்த பிரச்சனைக்கு முழு காரணமாகவும் இருந்திருக்காங்க. அன்னைக்கு ஒரு மாந்திரிகரையும் தேடி போறாங்க. தேடி போன இடத்துல ஹர்ஷா அவங்க அம்மா இவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு பெரிய சண்டை வரணும். இந்த சண்டையோட முடிவில் ஹர்ஷா அவங்க அம்மா மன அழுத்தத்தின் காரணமாக தற்கொலை பண்ணி இறந்தும் போகணும். இந்த பையன் இருக்கால, இவன் உருப்படாம வேலை வெட்டிக்குன்னு எதுவுமே போகாம இவன் வாழ்க்கையை பெருசா உருப்படாம போகணும் அப்படின்னு ஒரு விதமான சூனியத்தையும் ஏவி விடுறாங்க. ஆனா இந்த இடத்துல ஹர்ஷாவுடைய அக்காவை எந்த விதமான தொந்தரவும் பண்ணல. ஏன்னா அவங்களோட டார்கெட்டு அம்மா தம்பி இவங்க 2 பேரும் நம்ம ஏதாச்சும் பண்ணோம்னா பொண்ணு தனியாயிரும். அதுக்கப்புறம் பொண்ணை நம்ம கட்டுப்பாட்டு கொண்டு வந்துட்டு அந்த குடும்பத்துக்கே பேசி முடிச்சிடலாம் அப்படின்றது தான் அத்தையோட எண்ணமாவும் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி அன்னைக்கே போயிட்டு சூனியத்தையும் ஏவி விடுறாங்க. ஹர்ஷா அவங்க அம்மாவுடைய பேரை சொல்லி அவங்க பயன்படுத்தின சில பொருட்களை கொடுத்து, சொல்ல போனா அந்த சூனியம் வச்ச அடுத்த நாள்ல இருந்து ஹர்ஷா அவங்க அம்மா இவங்க 2 பேருக்குள்ள அடிக்கடி சண்டை வந்துட்டும் இருக்கும். இந்த சண்டை 1 நாள் 2 நாள் இல்லை, கிட்டத்தட்ட 1 வருஷம் வரைக்கும் இந்த சண்டை தொடர்ந்து நடந்துட்டு இருந்திருக்கு. இதனால ஹர்ஷாவோட அம்மாவுக்கு மன அழுத்தமாகவும் இருந்துட்டு இருக்கு. பேசாம நம்ம தற்கொலை பண்ணி இறந்துடலாமா அப்படின்ற அளவுக்கும் அவங்களும் யோசிச்சிருக்காங்க. ஆனா அவங்க பொறுமையா உட்காந்து யோசிக்கும் போது இதெல்லாம் ஒரு பெரிய சண்டையா, இதுக்கே நாம இவ்வளவு டென்ஷன் ஆகுறோம் தெரியலையா அப்படின்னு அவங்களும் இந்த ஒரு விஷயத்த கொஞ்சம் விசித்திரமா யோசிக்கிறாங்க. ஏன் ஹர்ஷாக்கு கூட நமக்கே இப்பெல்லாம் அதிகமா கோவம் வருது அப்படின்னு அவரும் கொஞ்சம் பொறுமையா யோசிச்சும் பாக்குறாரு. இப்படி 2 பேருமே என்னதான் இந்த சூனியெல்லாம் வச்சாலும் அம்மா புள்ள இவங்க நடுவுல சண்டை வந்தாலும் கொஞ்சம் தெளிவா தான் இருக்காங்க. ஆனா இது வெளியில இருந்து பாக்குற அத்தைக்கு என்னடா நாம சூனியத்தை ஏவி விட்டோம், ஆனா இன்னும் இந்த குடும்பம் சாதாரணமா தான் இருக்கு, இன்னொரு பிரிஞ்சு போயிருக்கணுமே, அந்த பையனோட குடும்பத்துல இருந்து வேற நம்மள ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டு இருக்காங்க, எப்ப கல்யாணம்னு பேசாம இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போலாம், மறுபடியும் நாம மாந்திரிகர் தேடி போலாம் அப்படின்னு இன்னமும் இந்த சண்டை இதோட வீரியம் அதிகரிக்கணும் அப்படின்னு மாந்திரிகரும் தேடி போறாங்க. ஆனா தேடி போற இடத்துல ஒரு சின்ன பிரச்சனை, சொல்ல போனா பிரச்சனைன்றதை விட ஒரு குளறுபடியும் நடக்குது. ஏன்னா இப்போ ஹர்ஷாவுடைய அத்தை கண்கூட பார்த்துட்டாங்க அம்மாக்கும் பிள்ளைக்கும் எந்த விதமான சண்டையும் பிரிஞ்சு போகல அப்படின்னு. அதனால அதே மாந்திரிகரை பார்த்து, ஐயா போன தடவை ஒரு குடும்பத்துக்கு சூனியம் வைக்க சொன்னேன், அது பெருசா ஒர்க் அவுட் ஆகல போல இருக்கு, எனக்கு அடுத்த கட்டத்துக்கு அந்த சூனியத்தை நீங்க வைக்கிற சூனியத்துல அம்மா புள்ள 2 பேருமே சின்ன பின்னமா வேறு திசைக்கு போகணும், ஆனா உயிருக்கு எந்த ஆபத்தும் இருக்க வேண்டாம், என்னதான் இருந்தாலும் அவங்க என்னுடைய குடும்பம் தான், ஸோ அதுக்கேற்ற மாதிரி சூனியத்தை வைங்கன்னு சொல்லும் போதுதான் அந்த இடத்துல இன்னொரு குடும்பமும் வருது. சேம் அவங்களும் வேற ஒருத்தவங்களுக்கு சூனியம் வைக்கணும் அப்படின்னு. இந்த இடத்துல ஹர்ஷாவுடைய அத்தைக்கும் இப்போ சூனியம் வைக்கிறதுக்கு இன்னொரு குடும்பம் வந்தாங்களே அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனா ஒரே ஒரு சம்பந்தம் மட்டும்தான் இருக்கு. இப்போ ஹர்ஷாவுடைய அத்தை அந்த மாந்திரிகிட்ட ஹர்ஷா மேலேயும் அவங்க அம்மா மேலேயும் சூனியத்தை வைக்க சொல்லியிருக்காங்களே, சேம் இதே மாதிரி தான் அந்த இடத்துல ஒரு லேடி அவங்க குடும்பம் சம்பந்தப்பட்ட பையன் அம்மாவுக்கு சூனியத்தை ஏவி விடணும், ஆனா இதெல்லாம் 2 பேருமே இறந்து போகணும் அப்படின்ற அளவுக்கு சூனியத்தை வைக்க சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த இடத்துல மாந்திரிகர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஹர்ஷாக்கும் அவங்க அம்மாக்கும் ஏவி விட வேண்டிய அந்த ஏவலை அப்படியே மாத்தி அந்த குடும்பத்துக்கு பக்கத்துல வந்தாங்கல்ல அந்த குடும்பத்துக்கு ஏவி விட்டுருக்காங்க. அண்ட் அதே புதுசா வந்தாங்கல்ல அவங்க ஒரு குடும்பத்து மேல ஆளை க்ளோஸ் பண்றதுக்கு ஒரு ஏவ சொல்லியிருப்பாங்கல்ல அந்த ஏவலை அப்படியே மாத்தி ஹர்ஷாக்கும் அவங்க அம்மாக்கும் ஏவி விட்டுட்டு இருக்காங்க. இதுதான் அந்த குளறுபடி. ஏன்னா இப்ப இந்த மாந்திரிகர் தேடி குடும்ப பிரச்சனை ஒரே மாதிரி பிரச்சனை அப்படின்னு தேடி வந்தவங்க 2 பெண்கள், ஒருத்தவங்க ஹர்ஷா அவங்க அத்தை, இன்னொருத்தவங்க வேறு ஒருத்தவங்க. ஆனா இங்க இப்படிப்பட்ட ஒரு குளறுபடி நடந்திருக்கு அப்படின்னு அந்த மாந்திரிகருக்கும் தெரியல, இந்த பக்கம் இந்த புது குடும்பத்துக்கும் தெரியல, ஹர்ஷாவுடைய அத்தைக்கும் தெரியாம இருந்திருக்கு. இப்படி அந்த ஏவலை ஏவி விட்டதுக்கு அப்புறம் அத்தையும் இதுக்கப்புறம் எல்லாமே சுமூகமா முடிஞ்சிடும் அப்படின்னு கிளம்பி வீட்டுக்கும் வந்துடுறாங்க. சரியா இந்த ஏவலை ஏவி விட்ட அடுத்த நாள் ஹர்ஷா சரி நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் உதவி பண்ணலாம் அப்படின்னு ஒரு டெலிவரி வேலை. டெலிவரினா இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் கிடையாது, ஒரு பூ மாலைலாம் விற்கிற ஒரு கடை. அந்த இடத்துல ஃபங்க்ஷனுக்கு தேவையான மாலையெல்லாம் பின்னியும் வைப்பாங்க. அந்த மாலை எடுத்துட்டு போயிட்டு அந்தந்த வீட்டில் டெலிவரியும் பண்ணணும். இப்போ அந்த வேலைக்கு தான் ஹர்ஷாவும் வந்திருக்காரு. நைட்டு ஒரு டெலிவரியும் இருக்கு. இந்த புதுசாக கட்டின மாலைகளை ஒரு வீட்டுக்கும் எடுத்துட்டு போகணும். ஆனால் நைட் அப்படின்றதுனால அந்த வீடு கொஞ்சம் தள்ளி தான் இருக்கு. ஹர்ஷாவும் பைக் எடுத்துட்டு அந்த ஏரியாவுக்கும் போயிட்டும் இருக்காரு. அப்படி போயிட்டு இருக்கிற வழியில திடீர்னு குறுக்க ஏதோ ஓடியும் வருது. பார்க்கறதுக்கு நாய் மாதிரியும் இருக்கு, மனுஷன் மாதிரியும் இருக்கு. இதை பார்த்த ஹர்ஷாவும் இது என்னது, இது நாயா மனுஷனா அப்படின்னு அதை பார்த்துட்டே வர்றாரு. அப்படி ஓடிட்டு இருக்கிறது திடீர்னு இவருடைய டயர் கிட்ட தான், அதாவது வண்டியை நோக்கி தான் ஓடியும் வர. பயந்த ஹர்ஷா பிரேக் அடிக்க முயற்சி பண்றாரு. ஆனா கரெக்டா வேணும்னே நான் உன் டயர் கிட்ட தான் வந்து விழுவேன் அப்படின்னு அது நாயா
மனுஷனா இல்லை பேய் அப்படின்னு சரியா தெரியல. அந்த இடம் ஃபுல்லாக இருட்டாக தான் இருக்கு. வண்டியில் இருக்கிற அந்த ஹெட்லைட் வெளிச்சம் மூலியமாக தான் அங்கே நடக்கிற விஷயமும் தெரிஞ்சிருக்கு. இதனால வண்டியை கண்ட்ரோல் பண்ணவும் முடியல. ஹர்ஷா கூட பின்னாடியே ஹர்ஷாவோட ஃப்ரெண்டும் உட்காந்துருக்காரு. ஆனால் ரோட்டோரமாக ஒரு பெரியவரும் நின்றுருக்காரு. டைரக்டா அந்த பெரியவரை இடிச்சு அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. அப்படி கீழே விழுந்ததுல ஹர்ஷாக்கு பயங்கரமா அடிபட்டு ரத்தம் அதிகப்படியாக வழிஞ்சிட்டும் இருக்கு. ஹர்ஷாக்கு மட்டும் இல்லை, கூட வந்த நண்பருக்கும் அடிபட்டிருக்கு. ஆனால் அடிபட்டது எலும்பு முறிவோ இல்லை உயிர் போகிற அளவுக்கு அடிபட்டிருக்கான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. கீழே விழுந்ததுல தோல்லாம் பிச்சு அதன் வழியா நிறைய ரத்தமும் போய்கிட்டு தான் இருந்திருக்கு. இப்படி அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கீழே விழுந்த ஹர்ஷா அவருடைய நண்பரை எழுப்பியும் விட, தம்பி இந்த வழியா பார்த்து வர மாட்டீங்களாப்பா? ஆமா, உங்களுக்கு இந்த நேரத்தில் இந்த வழியா என்ன வேலை அப்படின்னு கேட்க, இல்லைங்கய்யா இந்த பூவை வந்து டெலிவரி பண்ண போயிட்டு இருக்கோம், இந்த கடையில் நாங்கள் வேலை பார்த்துருக்கோன்னு சொல்ல, ஓ அந்த கடையா, சரிப்பா இந்த பூவை வந்து நீங்கள் கொஞ்சம் பொழுது போகிறதுக்கு முன்னாடியே இல்லைனா காலையில் கூட கொடுத்துருக்கலாமே. இந்த அர்த்த ராத்திரிலையா இந்த பக்கம் அதுவும் இந்த வழியாக வருவீங்க, உங்களுக்கு இந்த இடத்த பற்றி தெரியுமா அப்படின்னு அங்கே இருக்கிறவங்களாம் ஹர்ஷாகிட்டையும் கேட்க, ஹர்ஷாவுக்கு ஒன்றும் புரியல. என்னையாச்சு, ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னு கேட்க, தம்பி இங்கே தான்ப்பா இதுக்கு முன்னாடி ஒரு பையன் ஆக்சிடென்ட் ஆகி இறந்தும் போனா, நீ கொஞ்சம் இந்த ஏரியாவை சுற்றி பாரு, இங்கே நிறைய வீடுலாம் இருக்குது, ஆனால் யாருமே வீட்டை விட்டு வெளியில் வந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் இறந்து போன இந்த பையன் ஆன்மாவா இங்கே தான் சுற்றிட்டு இருக்கான் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு இப்போ நீங்கள் கீழே விழுந்ததுக்கு காரணம் கூட அந்த பையனுடைய ஆன்மாவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடம்புல வேற அதிகமாக ரத்தம் விழிஞ்சிட்டு இருக்கு, ரத்த வாடையும் வந்துட்டு இருக்கு, தயவு செஞ்சு சீக்கிரம் இந்த இடத்த விட்டு கிளம்பிடுங்க அப்படின்னு அந்த பெரியவரும் அறிவுரை சொல்ல, இதை கேட்ட ஹர்ஷாவும் சரி நண்பரும் சரி பயங்கரமாக பயந்தும் போகிறாங்க. அப்படியே பயத்தோட அந்த இடத்தையும் சுற்றி பார்த்துட்டும் இருக்காங்க. சரி நமக்கு எதுக்கிட்ட வம்பு அப்படின்னு அந்த மாலைக்கெல்லாம் எதுவும் ஆகல, அதை எடுத்து வச்சுக்கிறாங்க. பெரியவர்கிட்ட கொஞ்சம் தண்ணி வாங்கி குடிச்சிட்டு அடிப்பட்ட இடத்துல தண்ணியை ஊற்றி அந்த ரத்தத்தை கழுவிட்டு அந்த இடத்த விட்டும் கிளம்புறாங்க. இப்போ ஹர்ஷா உடம்புல இருந்து வெளியில் வந்த ரத்தம் அந்த இடத்துல தான் பரவியும் இருக்கு. பெரியவர் சொன்ன மாதிரி ரத்த வாடை அந்த இடத்துல தான் இப்போ அடிச்சிட்டு இருக்கு. அந்த ரத்தத்துக்கு சொந்தக்காரரு ஹர்ஷா தான். இப்படி ஹர்ஷா அந்த டெலிவரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளினிக்கும் போறாரு. ஏன்னா ரத்தம் நிற்கவும் இல்லை. கிளினிக்ல அடிப்பட்டதுக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அன்னைக்கு நடுராத்திரிக்கு மேலதான் வீட்டுக்கும் வந்து சேர்றாரு. நைட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கிறாரு, எந்த பிரச்சனையுமே இல்லை. பொழுது விடியுது. பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஹர்ஷாக்கு அடிபட்டிருக்கு அப்படின்னு அவருடைய சித்தி, அதாவது அம்மாவுடைய தங்கச்சிக்கும் தெரிய வர, சரி பையனை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு அவங்களும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஆனா அவங்க வீட்டுக்குள்ள காலை எடுத்து வைக்கும் போது இந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு தப்பு நடக்க போதும், ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு அவங்களால தெளிவா உணர முடிஞ்சிருக்கு. அதுக்கேற்ற மாதிரி வீட்டுக்குள்ள வந்து அந்த வீட்டை அப்படி சுத்தியும் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த பாக்குற ஹர்ஷா அம்மா அக்கா, சித்தி நீங்க இந்த வீட்டுக்கு நிறைய தடவை வந்திருக்கீங்க, என்ன புதுசா ஒரு மாதிரி பார்த்துருக்கீங்க, ஏன் உங்க முகம் இப்படி இருக்கு அப்படின்னு கேட்க, ஹர்ஷாவுடைய சித்தி எதுவுமே பேசாம அப்படியே அந்த வீட்டையே ஒரு மாதிரி முறைச்சா மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டே இருக்க அப்படியே கண்ணை மூடுறாங்க. கண்ணை மூடி திடீர்னு பயங்கரமா கத்துறாங்க. இந்த கத்துற சத்தத்தை கேட்டு இப்ப பெட்ல உடம்பு வலிக்குது அப்படின்னு ஹர்ஷா படுத்துட்டு இருக்காருல்ல, அவரும் பயத்துல எந்திரிச்சு உட்கார்றாரு. என்னாச்சு அப்படின்னு. அப்பதான் வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே புரியுது அவங்க சித்திக்கு சாமி வந்திருக்கு அப்படின்னு. ஹர்ஷாவுடைய அம்மாவும் அவங்க தங்கச்சியை பார்த்து, இப்ப அவங்க உடம்புல சாமி வந்திருக்குல்ல, ஆமா நீங்க யாரு, எதுக்கு இவ உடம்புல வந்திருக்கீங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க, அந்த இடத்துல பயங்கரமா கத்திட்டு இருக்கிற சித்தியும், நான் தான் அம்மன் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, அதான் என்னாச்சு, ஏதாச்சும் பிரச்சனையா, திடீர்னு வந்திருக்கீங்களே என்னாச்சு அப்படின்னு கேட்க, அப்ப சித்தி உடம்புல இருக்கிற தெய்வம் இந்த வீட்டை பார்த்துட்டு, இந்த வீட்டுக்குள்ள ஒரு கெட்டது ஒரு ஆன்மா நுழைஞ்சிருக்கு, அந்த ஆன்மாக்கு இவனுடைய உயிர் பலியா வேணும், அதுவும் அந்த பையன் எப்படி அல்பாயுசில் இறந்து போனானோ அதே மாதிரி இவனையும் கொண்டு கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு தான் அந்த பையனோட ஆன்மாவும் இப்போ இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சித்தி உடம்புல இருக்கிற தெய்வமும் ஹர்ஷாவை பார்த்து, நீ நேத்தே செத்துருக்க வேண்டியது, அந்த இடத்துல நான் மட்டும் இல்லைன்னு வையேன், இந்நேரம் நீ பிணமா தான் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்ல, ஹர்ஷாவும் அப்படியே பயத்துல, அம்மா என்னாச்சு அப்படின்னு கேட்க, நேத்து நைட்டு நீ வேலை விஷயமா இந்த பாதை வழியா போயிருக்கல, அந்த பாதையில இதுக்கு முன்னாடி ஒரு பையன், அதுவும் உன் வயசுல இருக்கிற ஒரு வயசு பையன் இறந்தும் போயிருக்கான். ஆனா அவனுடைய நடமாட்டம் அந்த இடத்துல தான் சுத்திட்டும் இருந்திருக்கு. சரியா அந்த கெட்ட நேரத்துல நீ அந்த பாதை வழியா போக அதை சுத்திட்டு இருந்த அந்த ஆன்மா கண்ணுல நீயும் மாட்டிருக்க. முதல்ல உன் மூஞ்சுதான் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, அதுக்கப்புறம் தான் உன் பின்னாடி உட்காந்துருந்த உன் நண்பன். ஃபர்ஸ்ட் உன்னை பார்த்ததுனால அந்த ஆன்மாக்கு ஒரு விதமான பொறாமை குணமும் வந்திருக்கு. அது எப்படின்னா, இந்த பையனும் என் வயசு பையன் தான், ஆனா இவன் உயிரோட என்னுடைய வாழ்க்கையை இவெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கானே அப்படின்ற ஒரு எண்ணமும் அதுக்கு இருந்திருக்கு. அதனாலதான் அந்த இடத்துல ஒரு மனுஷன் மாதிரியும் ஒரு நாய் மாதிரியும் அடிக்கடி உருமாறி அந்த இடத்துல உன் வண்டியில இடிச்சு உன்னை ஒரு பெரிய விபத்துல சிக்க வைக்க முயற்சி பண்ணிருக்கு. ஆனா நீயும் எப்படியும் அந்த வண்டியை சாமர்த்தியமா ஓட்டி வேகத்தை குறைச்சி கீழே விழுந்திருக்கு. இதனால உனக்கு அடிபட்டிருக்கு, ஆனா பெருசா அடிப்படல. இது மட்டும் இல்லாம உன் உடம்புல இருந்து வழிஞ்ச அந்த ரத்த வாடை அந்த பையனுடைய வெறிய இன்னமும் அதிகரிச்சிருக்கு. அவனுடைய குறிக்கோள் உன்னை கொல்லுறது தான்.
ஆனால் இது எல்லாத்துக்குமே முக்கிய காரணம் யார் தெரியுமா? உன்னுடைய அத்தை தான் அப்படின்னு அந்த விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. இது மட்டும் இல்லாமல் உன் அத்தை, உனக்கும் உன் அம்மாக்கும் ஒரு பெரிய பிரச்சனை நடந்து உன் அம்மா தற்கொலை பண்ணிக்கணும் அண்ட் நீயும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி எங்கேயாச்சும் போகணும் அப்படின்னு உங்கள் மேலே ஒரு ஏவலை ஏவி விட முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் உன் அத்தை மாதிரி வேறொருத்தவங்களாம் அந்த இடத்துல வந்து அந்த மாந்திரிகரை பார்க்க மாந்திரிகர் கொஞ்சம் குழப்பமா இருக்கான். யாருக்கு எது ஏவி விடணும் அப்படின்னு ஒரு குழப்பத்தோட அந்த ஏவலை மாற்றி ஏவியும் விட்டுருக்கான். அதனால தான் நேற்று உன் உயிர் போகிற அளவுக்கு ஒரு சம்பவமும் நடந்திருக்கு. நான் இருந்ததுனால அந்த பிரச்சனைலேருந்து உன்னை நான் காப்பாற்றிட்டேன். ஆனால் இதுக்கு ஆரம்ப காரணம் உன்னுடைய அத்தை தான். இதுக்கு எங்க போனா சரிப்பட்டு வரும் அப்படின்னு இவளுக்கு தெரியும் அப்படின்னு சித்தியை சொல்லிட்டு அந்த இடத்துல தெய்வம் மலை ஏறிடுது. சித்தியும் மயங்கி விழுந்துடுறாங்க. இப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு சித்தி சுயநினைவுக்கும் வர அண்ட் அங்க நடந்த எல்லா விஷயத்தை பத்தியும் சொல்ல, இதுதான் விஷயமா, அதனால தான் எனக்கு வீட்டுக்கு வந்ததுலேருந்து ஒரு மாதிரி இருந்ததா, சரி இதை இப்படியே விடக்கூடாது, வாங்க எனக்கு ஒரு வயசானவர் தெரியும், அவருக்கு வயசு ஒரு 90 இருக்கும், அவர்கிட்ட போனா இந்த விஷயத்த சரி பண்ணிடலாம் அப்படின்னு ஹர்ஷாவை அன்னைக்கு ஒரு வயசானவர்கிட்ட கூப்பிட்டு போறாங்க. அவருக்கு இந்த மாந்திரிகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு மாத்து விஷயம் தெரியும், அதாவது இந்த மாந்திரிகத்தெல்லாம் ஈஸியா எடுத்துருவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பெரியவரை போய் பார்க்க அந்த பெரியவரும் இந்த பிரச்சனையை பத்தி பெருசா எதுவுமே சொல்லல. இதுவா சரி பண்ணிடலாமா, கொஞ்சம் செலவாகும் அப்படின்னு அன்னைக்கு அந்த விஷயத்த சரி பண்ணி ஹர்ஷா கையில ஒரு மந்திரி சக்கரம் கட்டி விடுறாங்க. இதுக்கப்புறம் உனக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஹர்ஷா அவன் குடும்பத்தோட வீட்டுக்கு வந்துடுறாரு. அண்ட் சொல்ல போனா அதுல இருந்து அடுத்து 1 வருஷம் வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லாம ரொம்பவே நிம்மதியா இருந்திருக்கு. 1 வருஷம் 1.5 வருஷமும் போகுது. அந்த 1.5 வருஷத்தோட முடிவுல ஹர்ஷா கையில இருந்த அந்த கயிறு சாதாரண கயிறு தானே, நாட்கள் போக போக அந்த கயிறுடைய தன்மை குறைஞ்சிட்டும் வருது. பவரை சொல்லல, அந்த கயிறும் இத்து போக்கவும் ஆரம்பிக்குது. 1.5 வருஷத்துக்கு அப்புறம் அதுவும் தானா அருந்துருது. இந்த ஒரு விஷயம் ஹர்ஷாக்கும் தெரியும். அதான் ஆல்மோஸ்ட் 1.5 வருஷம் ஆகுது, இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு அதையும் கழட்டி ஓரமா போட்டுறாரு. ஏன் அந்த மந்திரிச்ச கயிறை கழட்டின 2 வாரம் கூட எந்த பிரச்சனையுமே இல்லை. சரி, அந்த 2வது வாரத்தோட முடிவுல இவங்க ஏரியாவில் நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஹர்ஷாவும் அந்த மழையில வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. அண்ட் குளிச்சுட்டு சாப்பிட்டு சைலண்டா ரூம்ல படுத்துட்டு இருக்காரு. அண்ட் ரூம்ல படுத்துட்டு இருக்கும்போது வெளியில நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு. அண்ட் ரூம் ஜன்னல் திறந்து விட்டுருக்காரு, காத்து உள்ள வரட்டும் அப்படின்னு. அப்படி படுத்துட்டே இருக்கும்போது இவர் ஜன்னலை ஒட்டி தான் மேல மொட்டை மாடிக்கு போறதுக்கு உண்டான படிக்கட்டும் இருக்கு. அந்த படியில யாரோ மழையில ஏறுற சத்தம் ரொம்பவே தெளிவா கேக்குது. மழை பெய்யுது, தண்ணிலாம் தேங்கி இருக்கும்ல, அந்த தண்ணியில காலை வச்சு ஏறும்போது ஒரு சத்தம் கேட்கும்ல, அந்த சத்தம் தான் அந்த படியிலையும் கேட்க ஹர்ஷாவும் நடுராத்திரியில யாரா அது படி ஏறுறா, அதுவும் மழை பெய்யும் போது அப்படின்னு அப்படியே பொறுமையா தலையை திருப்பி அந்த ஜன்னலையும் பாக்குறாரு. அந்த ஜன்னலை பார்க்கும்போதும் யாரோ ஒருத்தவங்க அந்த ஜன்னல் கிட்ட அப்படியே நடந்து ஸ்டெப்ஸையும் ஏறுறாங்க. ஹர்ஷா திரும்பி பார்க்கும்போதும் ஏறினவங்க ஜன்னல் கிட்ட அப்படியே நின்றுட்டு பொறுமையா அந்த ஜன்னல் கிட்ட இருந்து கீழேயும் குனிஞ்சு பாக்குறாங்க. இது ஹர்ஷாவும் பாக்குறாரு, யாரா அது அப்படின்னு. அந்த ஜன்னலுக்கு அந்த பக்கமா ஒரு வயசு பையன் மாதிரி இருக்கான். வயசு பையன் தான் இவங்க வீட்டை, அதாவது ஹர்ஷாவோட ரூமை குனிஞ்சு பார்க்க, யாரு டேய் யாரா அது இந்த பக்கம் அப்படின்னு ஹர்ஷாவும் குரல் கொடுக்குறாரு. அப்போ அந்த உருவம் கீழே குனிஞ்சப்படிதான் ஹர்ஷாவை பார்த்துட்டு இருக்க. வெளியும் இருட்டா இருக்கு, ரூம்குள்ளயும் இருட்டா இருக்கு. அப்ப ஹர்ஷா அவருடைய மொபைல் எடுத்து டார்ச் ஆன் பண்ணி அந்த சேனல் கிட்ட வெளிச்சம் அடிச்சு பார்த்தா ஒரு பையன் உடம்புல அடிபட்டிருக்கு, முகம் அடிபட்டிருக்கு, முகம் அடிபட்டு கொஞ்சம் செதஞ்சிருக்கு. அந்த உருவம் தான் இப்ப ஹர்ஷாவை பார்க்க இவருக்கும் பயம் தாங்கல, ஒரு மாதிரி கத்துறாரு. ஆனா சத்தம் பக்கத்து ரூம்ல இருக்கிற அக்காக்கும் அம்மாக்கும் கேட்டுதான்னு கேட்டீங்கன்னா கேட்கல. ஹர்ஷாவும் அந்த இடத்துல கண்ணை மூடிதான் கத்திருக்காரு. அதுக்கப்புறம் திரும்ப அந்த இடத்த பார்த்தா அந்த இடம் சாதாரணமா தான் இருக்கு. என்ன கருமண்டாது, இப்பதான் ஏதோ ஒண்ணு பார்த்தேன், அதுக்குள்ள காணுமே, ஒருவேளை இது என்னுடைய மனப்பிரமையா இருக்கும் அப்படின்னு இவரும் இல்ல நாம எதுவுமே பார்க்கல அப்படின்னு மனசை மாத்த முயற்சி பண்றாரு. அண்ட் இதுல இருந்து கொஞ்ச நேரம் வரைக்கும் அந்த இடத்துல எந்த பிரச்சனையுமே இல்லாம இருக்கு. சரி இதெல்லாமே ஒரு மனப்பிரமை தான், நாம தூங்கும் அப்படின்னு சைலண்டா படுத்து கண்ணை மூடி தூங்குறாரு. ஆனா கண்ணை மூட்டின ஆரம்பத்துல பெருசா தூக்கம் வரல. அப்ப திடீர்னு ஹர்ஷாவோட காது கிட்ட இருந்து ஏய் ஏய் அப்படின்னு யாரோ ஒருத்தவங்க ஹர்ஷாவை கூப்பிட்டுருக்காங்க. இவரும் பயத்துல எந்திரிச்சு டார்ச் அடிச்சு அந்த ஜன்னல் கிட்டையும் பாக்குறாரு. ஜன்னல் சாதாரணமா தான் இருக்கு. இல்ல இது மனப்பிரமெல்லாம் கிடையாது, உண்மையிலேயே அவனும் ஒருத்தன் கத்தனாம். இரு லைட்டை போட்டு பார்க்கலாம் அப்படின்னு எந்திரிச்சு ரூமோட லைட்டை போட்டு பார்த்தா லைட் எரியல. என்னன்னு பார்த்தா கரண்ட்டும் இல்லை. ஐயோ இதுல இது வேறையா, பேசாம நம்ம ரூம்ல தங்க வேண்டாம், வெளியில போயிட்டு அம்மா கூட படுத்துக்கலாம் அப்படின்னு ரூமை விட்டு வெளியில போயிட்டு அம்மா பக்கத்துலயும் சைலண்டா படுத்துக்கிறாரு. ஆனா அப்படி படுத்தவருக்கு அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா தூக்கமும் வரல, ஒரு விதமான பயத்துல தான் படுத்துட்டு இருக்க. இப்படி பொழுது விடியுது. பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஒரு விஷயத்த பத்தி ஹர்ஷா அவங்க சித்திக்கிட்டையும் சொல்றாரு. சித்தி நைட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது, ஒரு வயசு பையன் உடம்புல அடிபட்டு இருந்தான், எனக்கு என்னவோ நீங்க சொன்னீங்கல்ல அன்னைக்கு நான் போன வழியில ஒருத்தன் ஆக்சிடென்ட்ல இறந்து போனான் அப்படின்னு,
அந்த பையனோட ஆன்மாவா இருக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகமா இருக்கு. எனக்கு என்னவோ பயமா இருக்கு அப்படின்னு சித்திக்கிட்டையும் புலம்ப, சித்தியும் டேய் அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுடா, உனக்கு அன்னைக்கு அந்த சம்பவம் நடந்ததில்ல, மேபி அது உனக்கு ஒரு கெட்ட கனவா கூட வந்திருக்கலாம், மற்றபடி எதுவும் இல்லை அப்படின்னு அவங்களும் ஹர்ஷாவை சமாதானப்படுத்துறாங்க. ஆனால் சித்தி ஹர்ஷா கிட்ட ஒரு விஷயமும் சொல்றாங்க. ஹர்ஷா, நீ இப்போ புதுசாக பைக் வாங்கணும்னு இருக்கல்ல, கொஞ்ச நாளைக்கு அந்த ஒரு விஷயத்த மட்டும் தள்ளி போடு, இப்போதைக்கு வாங்க வேண்டாம், இந்த பிரச்சனைலாம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வாங்கலாம்னு சொல்ல, ஏன் சித்தி எதனா பிரச்சனையா, இதுக்கும் அதுக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்க, சித்தியும் அப்படியே கொஞ்ச நேரம் ஹர்ஷாவே பார்த்துட்டு இருக்காங்க. இல்லடா நான் அதை சொல்லுவேன், ஆனால் நீ அதையும் மைண்டில் போட்டு குழப்பிட்டு இருப்ப, அதனால தான் யோசிக்கிறேன்னு சொல்ல, சித்தி இதாக இருந்தாலும் என்கிட்ட தெளிவாக சொல்லு அப்படின்னு இவர் வற்புறுத்தி கேட்டதுக்கு அப்புறம் தான் அவங்களும் சொல்றாங்க. இல்லடா அன்னைக்கு நீ ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி விழுந்தல்ல, அந்த இடத்துல கூட ஒரு பையன் ஆக்சிடென்ட்ல இறந்து போனான்னு சொல்லியிருக்காங்கல்ல, அந்த பையன் கூட உன்ன மாதிரி தான் பைக் ஆசையாக வாங்கணும்னு இருந்திருக்கான், பைக்கையும் வாங்கியிருக்கான். வாங்கின ஒரு சில நாள்லயே அந்த வழியா போகும்போது எதிர்பாராத விதத்துல ஆக்சிடென்ட்ல இறந்தும் போயிருக்கான். இப்ப நீயும் பைக் வாங்கணும்னு துடிச்சிட்டு இருக்க, ஆனா அந்த பையனும் உன் மேல ஒரு வெறியோட இருந்திருக்கான், உன்னை கொல்லணும் அப்படின்னு. இப்ப நீ பைக்கை வாங்கி நீ இன்னும் சந்தோஷமா இருந்தன்னு வையேன், இந்த ஒரு விஷயத்த ஏதோ ஒரு மூலையில இருக்கிற அந்த ஆன்மா பார்த்ததுன்னா இன்னுமும் வெறியாய் திரும்ப ஏதாச்சும் பண்ணிருச்சுன்னா, அதால தான் சொல்றேன் கொஞ்ச நாளைக்கு இந்த ஒரு விஷயத்த தள்ளி போடு அப்படின்னு அத்தை சொன்னதுக்கு அப்புறம் ஹர்ஷாவும் மன கஷ்டத்தோட அந்த ஒரு விஷயத்த கொஞ்சம் யோசிக்கிறாரு. அண்ட் இந்த இடத்துல எனக்கு இருக்கிற ஒரு சின்ன சந்தேகம் என்னன்னா, இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த சம்பவமும் 2 நாளைக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணனே செங்கல்பட்டை சேர்ந்த ஜொமேட்டோ ஆட்டோவர், அவரும் செகண்ட் ஹேண்ட்ல பைக்கை வாங்கி தான் இந்த மாதிரி பேய் சம்பவம் நடந்திருக்கும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த செகண்ட் ஹேண்ட் பைக் இருக்குல்ல, அதோடைய ஃபர்ஸ்ட் ஓனர் அந்த பையனும் ஒரு ஆக்சிடென்ட்ல தான் இறந்தும் போயிருப்பான் பைக் வாங்கின முதல் நாளே. ஏன் அந்த பேயும் ஹர்ஷாவை துரத்திட்டு இருக்கிற இந்த பேயும் ஒன்னா இருக்கக்கூடாது? ஜஸ்ட் ஒரு டவுட் தான் தோணுச்சு சொன்னேன். இப்ப சித்தி என்ன யோசிக்கிறாங்கன்னா, மறுபடியும் பிரச்சனைன்னு சொல்றான், ஒருவேளை போனோம் திரும்ப வந்துட்டானோ, நாம மறுபடியும் அந்த பெரியவர்கிட்டே போகலாம் அப்படின்னு மறுபடியும் ஹர்ஷாவை அந்த பெரியவர்கிட்டையும் கூட்டு போக, அப்ப அந்த பெரியவரும் சேம் அதே விஷயம் தான் சொல்லியிருக்காரு, போனவன் திரும்ப வந்துட்டான்பா, உன் கையில அந்த கயிறு தாயத்து இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லாம இருந்திருக்கு, ஆனா அது மக்கி அருந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு காத்திருந்து திரும்பவும் வந்திருக்கான். இந்த சமயம் அவனை சும்மா விடக்கூடாது, அவனை கண்டிப்பா அடைச்சே ஆகணும், அதுக்கும் கண்டிப்பா செலவாகும் அப்படின்னு விஷயத்தையும் சொல்ல ஹர்ஷாவும் புரிஞ்சுக்கிறாரு, அவங்க சித்தியும் தெளிவா புரிஞ்சுக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த வயசான தாத்தாவே ஹர்ஷா கிட்ட தனியா சொல்றாரு, தம்பி கொஞ்ச நாளைக்கு நீ இந்த பைக்லாம் வாங்காதப்பா, ஏன்னா இறந்து போன அந்த பையனும் பைக்கால தான் இறந்தும் போயிருக்கான், நீ இப்போ வாங்கினா கண்டிப்பா அந்த பைக்காலே உன்னை கொல்லுவான், இதனால பிரச்சனைலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ பைக் வாங்கிக்க அப்படின்னு சித்தி சொன்ன அதே விஷயத்த தான் இப்போ அந்த பெரியவர் சொல்லும் போது ஹர்ஷா அப்படியே ஆச்சரியமா பாக்குறாரு. அதுக்கேற்ற மாதிரி ஹர்ஷாவும் பணத்தை ரெடி பண்ணி அவரோட கையாலேயே அந்த பெரியவர் என்னென்ன கேட்டாரும் அது எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்துறாரு. இப்ப இறந்து போன அந்த பையனோட ஆன்மாவை அடக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகளும் நடந்துட்டு இருக்க, இந்த இடத்துல வயசான தாத்தா 90 வயசுன்னு சொன்னால அவரு அந்த பூஜையை பண்ணிட்டே இருக்கும்போதும் பாதிலேயே அவருடைய உடம்பு கொஞ்சம் முடியாமலும் போகுது. இதுக்கு காரணமும் அங்க இருக்கிற அந்த பையனுடைய ஆன்மா தான். பெரியவரும் அந்த பையனை எப்படியாச்சும் அவருடைய கட்டுக்குள்ள கொண்டு வரலான்னு முயற்சி பண்றாரு. ஆனா அந்த இடத்துக்கு வந்த அந்த பையனோட ஆன்மா அங்க வச்சு அந்த பொருள் எல்லாம் கலைச்சி விட்டு அந்த இடத்த விட்டு தப்பிக்கவும் முயற்சி பண்ணிருக்கு, சொல்ல போனா தப்பிச்சிருச்சு. இந்த ஒரு விஷயத்த கோலத்துக்கு நடுவில் உட்காந்துட்டு இருக்கிற ஹர்ஷாவும் பார்த்து பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியல, ஏன்னா இப்ப இவருக்கு இந்த கதினா போனது திரும்ப வந்துச்சுன்னா என்ன பண்ண போதும் அப்படின்னு ஒரு பயத்துல இருக்க. ஆனா இந்த இடத்துல அந்த பெரியவர் என்ன பண்றாருன்னா, உடனே அவருக்கு தெரிஞ்ச ஒரு நபர், அவரும் மாந்திரிகர் தான், அவர் உடனே இந்த இடத்துக்கு வர சொல்லியிருக்காரு. அந்த நபரும் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. இப்ப அந்த பெரியவர் இன்னொரு மாந்திரிகர், இவங்க 2 பேருமே ரொம்பவே மும்முரமா அந்த மாந்திரிகத்துல ஈடுபட்டு ஓடி போன அந்த பையனோட ஆன்மாவை மறுபடியும் அந்த இடத்துக்கு வர வச்சு அந்த கட்டுக்குள்ள ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் அந்த பையனை கொண்டு வராங்க. இப்படி அடக்கப்பட்ட அந்த பையனோட ஆன்மாவை அந்த பெரியவரும் வேற எங்கேயோ ஒளிச்சு வச்சிடறாரு. இதுக்கப்புறம் ஹர்ஷாக்கு சில சாங்கியெல்லாம் நடக்குது. இறுதியில ஒரு மஞ்சள் தண்ணியில குளிக்க வச்சதுக்கு அப்புறம் அவரை வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. இதுக்கப்புறம் உனக்கு எந்த பிரச்சனையும் அந்த ஆன்மாவால இருக்காதுப்பா அப்படின்னு தெளிவா சொல்லி வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. ஆனா ஹர்ஷாக்கு சின்ன பயம் இருக்கு. இதே போலதான் முன்னாடியே சொன்னாங்க, ஆனா மறுபடியும் பிரச்சனை வந்திருக்கு, இப்ப வராம இருந்தா நல்லது, வந்துருச்சா என்ன பண்றது அப்படின்னு ஒரு பயத்தோட இருக்க. ஆனா பெரியவர் தெளிவா தான் சொல்லியிருக்காரு, இதுக்கப்புறம் இந்த ஆன்மாவுடைய தொல்லை உனக்கு இருக்காது அப்படின்னு. அதுக்கேத்த மாதிரி ஹர்ஷாவும் வீட்டுக்கு வந்து சில நாட்கள் சில மாதங்கள், சொல்ல போனா 4 மாசம் வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லாம நிம்மதியா தான் போயிட்டு இருக்கு அந்த பையனோட ஆன்மாவால. சரியா 4 மாசத்துக்கு அப்புறம் ஹர்ஷா இது கேப்ல ஒரு பொண்ணை லவ் பண்றாரு. அந்த பொண்ணு சென்னையில இருக்காங்க.
அண்ட் ஹர்ஷாவும் அந்த பொண்ணும் ஃபோனில் பேசிட்டு இருக்கும்போது ஹர்ஷாவுடைய காதலி கொஞ்சம் சோகமாக ஒரு சில விஷயங்களை வந்து இவர்கிட்டையும் ஷேர் பண்ணியிருப்பாங்க. அதில் ஒரு அமானுஷமான விஷயத்தையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா, இப்போ ஹர்ஷா காதலிக்கிற அந்த பொண்ணு சென்னையில் இருக்காங்கல்ல, அவங்களுடைய பெரியம்மா பொண்ணு ஒருத்தவங்க 2 பேருமே ஒரே வயசு தான். இதில் பெரியம்மா பொண்ணு ஒரு பையனை காதலிச்சிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் பெரியம்மாவோட குடும்பத்துக்கு சுத்தமாக பிடிக்கல. அதுக்கு காரணம் காதலிக்கிற அந்த பையன் வேற சமூகத்தை சேர்ந்தவன். இது மட்டும் இல்லாமல் அவனுக்கு பேக்ரவுண்ட் சுத்தமாக கிடையாது. இதனால எங்க பொண்ணு அவனுக்கு நாங்கள் கட்டி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு பெரியம்மா பொண்ணுடைய குடும்பம் முடிவெடுத்துடுறாங்க. இதனால ஒரு பிரச்சனையும் பண்ணியிருக்காங்க. ஆனால் பொண்ணு கேட்கல. இதனால பெரியம்மா குடும்பம் ஒரு விபரீத முடிவு எடுக்கிறாங்க. அது என்னன்னா, அந்த பையனை வர வச்சு அவங்ககிட்டயும் பேசுறாங்க. ஆனா எதுக்கு அந்த பையனை கூப்பிட்டு பேசுறாங்கன்னா, அந்த பையன் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் இவங்களுக்கு தேவை. அது தலைமுடியா இருக்கலாம், அவன் பயன்படுத்தின சில பொருட்கள்லாம் இருக்கலாம், ஏன் காலடி மண்ணா கூட இருக்கலாம். இந்த மாதிரி விஷயம்லாம் எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இந்த ஒரு காரணத்துக்காக தான் அந்த பையனை வீட்டுக்கு வர வச்சு பேசியிருக்காங்க. இதுக்கப்புறம் அந்த பையனும் அந்த இடத்த விட்டு போயிட இவங்களும் காலடி மண்ணு, தலைமுடி, அந்த தலைமுடியை கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அவன்கிட்ட வந்து எடுத்திருக்காங்க. அந்த பையன் பயன்படுத்தின சில துணிமணிகள்லாம் பொண்ணுக்கிட்டே இருந்திருக்கும். அதை கொஞ்சம் வாங்கி அந்த பையனோட ஃபோட்டோ இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டு பையன் மேலே ஒரு பயங்கரமான சூனியத்தையும் ஏவி விடுறாங்க. இதன் மூலியமாக அந்த பையன் உயிரோடவே இருக்கக்கூடாது அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி அந்த பையன் இந்த சூனியத்தை ஏவி விட்ட அடுத்த 2 நாளுக்குள்ள இந்த கேப்பில் நம்ம N4 பீச், சென்னையில் இருக்கிற N4 பீச்சுக்கு பைக்கில் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருக்கான். அதுவும் நடுராத்திரி. போன இடத்துல ஒரு விபரீதமான விபத்து, பெரிய விபத்து. இந்த விபத்தை என்ன பண்ணாலும் தவிர்க்க முடிஞ்சிருக்காது போல இருக்கு. அந்த விபத்தில் அந்த பையனும் மாட்டி தூக்கி வீசப்பட்டு இந்த இரும்பால செய்யப்பட்ட பேரிகார்டு இருக்கும்ல, அதில் அவன் வயிறு மாட்டி கிழிஞ்சி உள்ள இருக்கிற ரத்தம் அண்டு குடல் எல்லாமே வெளியில வந்து சம்பவ இடத்துல துடிச்சும் கொடூரமா இறந்தும் போயிருக்கான். அதுவும் இந்த சூனியத்தை ஏவி விட்டு 2 நாளைக்குள்ள. இப்போ இறந்து போன இந்த பையனுக்கும் இப்ப நீ சொல்ற விஷயத்துக்கும் என்ன சம்பந்தம், ஏதாச்சும் லிங்க் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, சம்பவத்தை தெளிவா கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையா அப்படின்னு. ஏன்னா நான் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன், ஒரு பேய் இன்னொரு பேய் கிட்ட உதவி கேட்க போகுது அப்படின்னு. அந்த ஒரு விஷயம் தான் இப்ப நடக்க போகுது. இப்போ இதுக்கு முன்னாடியே அந்த 90 வயசு பெரியவர் நம்ம ஹர்ஷா பின்னாடி சுத்திட்டு இருந்த ஒரு பையனோட ஆன்மாவை அடக்கி வச்சிருப்பாங்கல்ல, அந்த கட்டில இருந்து அந்த ஆன்மா வெளியில வரல, வெளியில வரவும் முடியாது. ஆனா இப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரிய வருது. என்னதான் ஆன்மாவை கட்டுப்படுத்தி வச்சிருந்தாலும் அந்த ஆன்மா இன்னொரு ஆன்மா கூட ஈஸியா பேச முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரிதான் கட்டுப்படுத்தி வச்சிருக்கிற இந்த ஆன்மா அந்த N4 பீச் கிட்ட இறந்து போனானே ஒரு பையன், அவனு இறந்ததுக்கு அப்புறம் ஒரு ஆன்மா மாதிரி தான் சுத்திட்டு வந்திருக்கான். அந்த பையனுடைய ஆன்மா கிட்ட உதவி கேட்கிற மாதிரி, நான் எந்த தப்புமே பண்ணல, இந்த பையனோட குடும்பம் என்ன கட்டுப்படுத்தி அடைச்சு வச்சிருக்காங்க, என்னால இப்போ இவங்களை எதுவுமே பண்ண முடியல, ஆனா எனக்கு பதிலா நீ இவனை கொல்ல முடியுமா, இவனை கொல்றதுக்கு முன்னாடி நீயும் இந்த மாதிரி இறந்து போயிருக்கல, உன் சாவுக்கு சம்மந்தப்பட்டவங்களை நீயும் பழி வாங்கணும், அதுக்கு ஒரு உடல் தேவையில்ல, இந்த உடலை நீ பயன்படுத்திக்கோ, இந்த உடலை நீ பயன்படுத்தினதுக்கு அப்புறம் இவனையும் கொண்டுரு, இது நீ எனக்கு செய்யற உதவியா இருக்கட்டும், இவன் உடம்பை பயன்படுத்தி அந்த குடும்பத்தை கொல்றது நான் உனக்கு பண்ற உதவியா இருக்கட்டும், தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்த பண்ணு அப்படின்னு சொல்ல, இதுல அந்த N4 பீச்சில் இறந்து போன அந்த பையனோட ஆன்மா, என் சாவுக்கு காரணமானவங்களை கண்டிப்பா கொல்லணும், அதுக்கு உடல் தேவை, இதையே நம்ம பயன்படுத்தி கூடாது, இவன் சொல்ற இந்த ஆன்மா சொல்றதையே நம்ம கேட்கக்கூடாது அப்படின்னு இந்த ஆன்மா அந்த ஒரு விஷயத்துக்கு ஒத்துக்குது. அதுக்கேற்ற மாதிரி அந்த N4 பீச்சில் இறந்து போன அந்த பையனோட ஆன்மா ஹர்ஷாவை பொசஸ் பண்ண ஆக்கிரமிக்க முயற்சி பண்ணுது. ஆனா என்ன பண்ணாலும் ஹர்ஷாவை ஆக்கிரமிக்க முடியல. அந்த சமயம் ஃபுல்லா ஹர்ஷாவுடைய சித்தி வீட்டில் இருந்திருக்காங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா அவங்க உடம்புல அடிக்கடி சாமி வரும்ல. இது மட்டும் இல்லாம அவங்க வீட்டில் சாமி சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள்லாம் வச்சிருப்பாங்க. இது மட்டும் இல்லாம சித்தி ஹர்ஷா கழுத்துல ஒரு தாயத்தும் மாட்டி விட்டுருப்பாங்க. அதாவது அந்த ஃபர்ஸ்ட் ஆன்மாவை அடைக்கிருப்பாங்கல்ல, அந்த சமயம் இன்கேஸ் வேற எதனா பிரச்சனை வந்துரு போதோ அப்படின்னு அந்த தாயத்து ஹர்ஷாவுடைய கழுத்துல தான் இருந்துட்டு இருக்கு ஸ்டில் இப்ப வரைக்கும். இந்த ஒரு விஷயமே ஹர்ஷாவுக்கு 2 மாசத்துக்கு அப்புறம் தான் தெரியும், இப்படிப்பட்ட ஆன்மா என் பின்னாடி சுத்திட்டு இருக்கு அப்படின்னு. இதுக்கப்புறம் ஹர்ஷா சென்னைக்கு வந்து வேலைக்கெல்லாம் போயிட்டு இருக்காரு. மோஸ்டா இவருக்கு நைட் ஷிஃப்ட் தான் ஆஃபீஸ் வச்சிருப்பாங்க. நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போகலாம் அப்படின்னு ஆஃபீஸ்க்கும் போவாரு. சொல்ல போனா ஆஃபீஸ் வரைக்கும் இந்த N4 பீச்சில் இறந்து போன அந்த பையனோட ஆன்மா ஹர்ஷாவை துரத்திட்டு வந்து இவர் ஏதாச்சும் பண்ண முயற்சி பண்ணிருக்கோம். தூரத்துல நிற்கும், ஹர்ஷாவும் பார்ப்பாரு. ஆனா ஹர்ஷா அப்பதான் ஒரு விஷயம் யோசிச்சிருக்காரு, இந்த பையனை நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேனே அப்படின்னு. அப்பெல்லாம் அந்த பையனோட ஆன்மா ஒரு சாதாரண மனுஷ ரூபத்துல தான் காட்சி கொடுத்துருக்கு, அதாவது பேய் ரூபத்துலலாம் இல்லை. ஆனா எப்போ இது பேய் தான், இது நம்மளை பொசஸ் பண்ண முயற்சி பண்ணதுன்னு தெரிஞ்சதும் அப்பத்துல இருந்து அந்த பையனோட ஆன்மா உண்மையான பேய் ரூபத்துல தான் இவர் முன்னாடியும் வந்து நிக்குது. இது மட்டும் இல்லாம ஹர்ஷா யோசிக்கிற விஷயம், இது ஏன் நம்ம பக்கத்துல நெருங்க முடியல, என் கண்ணுக்கு தெளிவா தெரியுது, நான் ஆபீஸ்ல உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கும் போதெல்லாம் இங்க சுத்திட்டு இருக்கும், ஏன் பாத்ரூம் போனா கூட அங்கதான் இருக்கும், ஆனா ஏன் அதால நம்ம கிட்ட வர முடியல அப்படின்னு
அப்போ வரைக்கும் அவருக்கு தெரியல. ஏன்னா கழுத்தில் இருக்கிற அந்த தாயத்து தான் அப்படின்னு புரியாமல் இருந்திருக்கு. இதனால் அந்த ஆன்மா என்ன வச்சிருக்குன்னா, ஹர்ஷாவுக்கு கெட்ட விதமான எண்ணங்களை புகுத்த முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சில விஷயங்களை முயற்சி பண்ணியிருக்கு. அந்த கெட்ட விதமான எண்ணம் என்னன்னா, வெளியில் எங்கன்னா போகும்போது மாடிலேருந்து கீழே குதிச்சிடலாமா, இந்த பஸ்ஸில் மாட்டி செத்து போயிடலாமா, இல்லைனா ஃபேனில் தூக்கு மாட்டிக்கலாமா அப்படின்னு இந்த மாதிரி கெட்ட எண்ணங்கள், கெட்ட கெட்ட கனவுலாம் இருக்கும். அந்த கனவுல ஹர்ஷா பார்த்தா அந்த ஆன்மா தான் இவரை பயமுறுத்துற மாதிரியும் அண்ட் ஓட ஓட கொல்ல முயற்சி பண்ணுற மாதிரியும் நிறைய கெட்ட விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. ஒரு நாள் ப்ரோ நான் எதார்த்தமாக மேலே கன்ஃபார்மாக போனோம் அப்படின்றது போனோம் ப்ரோ. மேலே போகிறப்போ என்ன பண்ணான்னா, தாயத்து போட்டு வந்து அப்படியே நிற்கிறான் ப்ரோ. அப்படியே நின்று தாயத்தை கழட்டு மாட்டான் ப்ரோ. அப்படின்னு அந்த இடத்துல என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல. தாயத்தை கழட்டு தூக்கி போட்டலாமா அப்படின்னு தோணுது எனக்கு. மைண்டு ஃபுல்லாக தாயத்தை கழட்டணும் அப்படின்னு தான் ப்ரோ தோணுது. ஒரே செகண்ட் விட்டுருந்தா என்ன இருக்குன்னு நினைக்கிறது, நானே கழட்டு தூக்கி போட்டுருப்பேன் ப்ரோ. அந்த மாதிரி என் மைண்டு இந்த மாதிரி பண்ணிட்டான் ப்ரோ. இந்த 2 மாதம் ரொம்ப கொடுமையாக அனுபவிச்சேன் ப்ரோ நான். அப்போதான் ஹர்ஷாக்கும் தெளிவாக புரிய வருது, இந்த தாயத்து இருக்கிறதுனால தான் இவனால் நம்ம பக்கத்தில் நெருங்க முடியல அப்படின்னு. ஆனால் இதுக்கு நடுவில் அந்த பேய் சொல்லும்போது தாயத்தை கழட்டி போட்டுலான்னு கூட யோசிச்சாரு. ஆனால் ஏதோ ஒரு தைரியத்தில் அதை கழட்டாமல் இருந்திருக்காரு. அதுதான் இவரோட உயிரை காப்பாற்றிருக்கு. ஆனால் இப்போ ஹர்ஷா யோசிக்கிற விஷயம் என்னன்னா, இவன் யாரா, இவன் எதுக்கு நான் என் உயிரை வாங்கிட்டு இருக்கான்? இதுக்கு முன்னாடினா பரவாயில்ல, ஒரு இடத்துல எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு, என் ரத்தத்து மூலயமா என் ரத்த வாடைக்கும் அவன் என்ன துரத்திட்டு வந்தான். இவனை நான் எதுவுமே பண்ணலையே, எதுக்கு இவன் துரத்துறான் அப்படின்னு அப்போ வரைக்கும் ஹர்ஷாவுக்கு விஷயம் தெரியாது. இதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயத்தை பற்றி ஹர்ஷா அவங்க சித்திக்கிட்டையும் சொல்ல, சித்தி டைரக்டாக அந்த பெரியவர் அந்த 90 வயசு தாத்தாகிட்டையும் கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ அந்த தாத்தா தான் விஷயத்த சொல்கிறாரு, பேய் இன்னொரு பேய்கிட்ட உதவி கேட்டிருக்கு. இப்போது இந்த 2 ஆன்மாவும் முடக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், அதுக்கு இன்னும் செலவாகும்பா. ஆனால் என்னதான் செலவு பண்ணாலும் திரும்ப திரும்ப உனக்கு இந்த பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த ஒரு பேய் இன்னொரு பேய்கிட்ட உதவி கேட்டிருக்கு. ஏன் இப்போ இந்த பேய் அடக்கிறதுக்கு அப்புறம் இந்த 2 பேயும் வேற ஒரு பேய்கிட்ட உதவி கேட்கக்கூடாது? இந்த ஒரு விஷயம் தொடர்ந்துட்டே போகும். இதை எப்படி சரி பண்றதுன்னு எனக்கும் தெரியல. நீ ஒரு சிக்கலான விஷயத்துல மாட்டிட்டு இருக்கப்பா, இது எங்கே போய் முடிய போகுதுன்னு எனக்கே தெரியல, உன்னை எப்படி காப்பாற்றுறதுன்னு எனக்கும் புரியல அப்படின்னு அந்த பெரியவருக்கு சுத்தமாக ஐடியா கிடையாது. ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்க, ஃபர்ஸ்ட் அடக்கின அந்த பேய் தான் இன்னொரு பேய்கிட்ட உதவி கேட்டிருக்கு. இப்போ இந்த பேய் அடக்கினாலும் வேற ஒரு பேய்கிட்ட இந்த 2 பேயுமே உதவி கேட்கும்ல. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு ஒரே முடிவு தான் இருக்கு, இந்த 2 பேய் அடக்கி டோட்டலாக அழிக்கிறது தான். ஆனால் அது எந்த அளவுக்கு பாசிபிள், என்னென்ன விஷயம் பண்ணணும் அப்படின்னு தெரியல. இப்படி ஹர்ஷா இந்த பிரச்சனை எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்க, திடீர்னு ஹர்ஷாவுடைய அத்தை வீட்டுக்கும் வராங்க. அதுவும் யாருமே இல்லாத போது அவங்க வீட்டுக்கு வீட்டெல்லாம் பார்த்துட்டு போயிருக்காங்க போல இருக்கு. இந்த ஒரு விஷயம் பெருசா ஹர்ஷாக்கு தெரியாம இருந்திருக்கு. இதுக்கப்புறம் நைட் எல்லாருமே வீட்டில் ஒன்று கூட அந்த சமயம் சித்தியும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்த உடனே அவங்களுக்கு திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் இந்த வீட்டில் பிரச்சனை இருக்குன்னு ஒரு விஷயத்த உணர்ந்தாங்கல்ல, அப்போ அவங்க மூஞ்சி எப்படி இருந்தது, அதே மாதிரி தான் ஒரு மாதிரி கோபத்தோட இந்த வீட்டை சுற்றி இருக்காங்க. திடீர்னு ஒரு இடத்துல போயிட்டு சில பொருட்கள்லாம் எடுத்துட்டு தூக்கி ஹர்ஷாவுடைய காலடியிலையும் போடுறாங்க. என்னன்னு பார்த்தா எல்லாமே மந்திரிச்ச பொருள். ஆமா, இது என்னது, இது எங்க இருந்தது அப்படின்னு கேட்க, அப்ப சித்தி சொல்ற விஷயம், இது எல்லாமே உன் அத்தை எடுத்துட்டு வந்ததுரா. வீட்டுல ஆள் இல்லாத நேரம் பார்த்து மறுபடியும் மாந்திரிகிட்ட போயிட்டு உனக்கு செய்வன சூனியெல்லாம் வைக்கணும் அப்படின்னு இந்த விஷயத்தெல்லாம் எடுத்துட்டு வீட்லயும் வச்சிருக்கா. இது மட்டும் இல்லாம உன் அத்தைக்காரி ஒரு குடும்பத்துக்கிட்ட பல்கா பணமும் வாங்கியிருக்கான். அந்த பணம் வாங்கினதுக்கான காரணம் உன் அக்காவை அந்த குடும்பத்தில் இருக்கிற பையனுக்கு கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது தான் இந்த ஒரு விஷயமே இப்பதான் இவங்க குடும்பத்துக்கே தெரிய வருது, அத்தை இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு. இப்ப அத்தை எதுக்கு இவ்வளவு நாள் கேப் விட்டு இந்த மாந்திரிக பொருளை வீட்டுல எடுத்துட்டு வைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஹர்ஷாவுடைய அக்காவுக்கு கல்யாண பேச்சும் வீட்டுல எடுத்துட்டாங்க. இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட அத்தை, ஒண்ணு இந்த கல்யாணம் நிக்கணும், இல்லைன்னா இந்த குடும்பத்துல ஒரு மரணம் விழணும் அப்படின்னு தான் இந்த ஒரு மாந்திரிக பொருள் எடுத்துட்டு வீட்லயும் வச்சிருக்காங்க, இந்த சூனியத்தை விட்டு. ஆனா அது எப்படியோ சித்தி கண்டுபிடிச்சு அந்த ஒரு விஷயத்த கலைச்சிட்டு இருக்காங்க, ஒர்க் அவுட் ஆகாத அளவுக்கு. இப்ப வரைக்கும் ஹர்ஷா இந்த பிரச்சனைல இருந்து வெளியில வர முடியாம தான் தவிச்சிட்டும் இருக்காரு. இதுல ஒரு முக்கியமான விஷயம், மேபி இந்த ஒரு விஷயத்த நீங்க உங்க மனசுக்குள்ள யோசிச்சிருப்பீங்க. எப்பா, ஹர்ஷா ஒரு பொண்ணை லவ் பண்றான்னு சொன்னீங்க, அந்த பொண்ணுடைய பெரியம்மா பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணி பெரியம்மாவோட குடும்பமே அந்த பையனை ஏவெல்லாம் ஏவி விட்டு சூனிய வச்சு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதே விஷயத்தையும் ஹர்ஷா ஒரு பொண்ணு காதலிக்கிறாங்களே, அவங்க அம்மா அப்பா ஹர்ஷாக்கு பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப அந்த பிரச்சனை தான் போய்கிட்டும் இருக்கு. அதாவது ஹர்ஷாக்கும் அவங்க காதலிக்கும் சண்டை வந்துட்டும் இருக்கு. ஆனா இந்த ஒரு சண்டை இன்னும் சீரியஸா போகல. இன்கேஸ் சீரியஸா போய் இது அந்த பொண்ணுடைய அம்மா அப்பாவுக்கு தெரிய பிரச்சனை ஆச்சுன்னா கண்டிப்பா அந்த குடும்பம் ஹர்ஷாக்கும் ஏதாச்சும் பண்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. அதே பயத்தோட தான் ஹர்ஷாவும் இந்த ஒரு சம்பவத்தை நம்ம ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இதன் மூலியமா அவர் நம்ம கிட்ட கேட்குற விஷயம், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெளிவாக தெரியும் இந்த பிரச்சனை ஹர்ஷா எப்படி வெளியில வருது அப்படின்னு. ஸோ ஹர்ஷா அதுக்குண்டான சொல்யூஷன் எல்லாமே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கும் கொடுத்துருவாங்க. ஆனா இதுக்கு நடுவில்
இப்போ நீங்கள் ஒரு பொண்ணை காதலிக்கிறீங்கல்ல, அந்த குடும்பத்திலேருந்து உங்களுக்கு ஏதாச்சும் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படின்னு எங்களுக்கு அது தெரியாது. உண்மையிலே அந்த குடும்பம் உங்களுக்கு இந்த மாதிரி விஷயத்த பண்ணுவாங்கன்னு நீங்கள் பயந்தீங்கன்னா, என்னை கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறது நல்லதுன்னு தான் ஏதோ ஃப்ரெண்டாக நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு சஜஷன். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் கண்டிப்பாக அதுக்குண்டான சஜஷன் சொல்லுவாங்க. கமெண்ட் பாக்ஸை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிய வரும். ஸோ ஹர்ஷா இவருக்கு நடந்த இந்த சம்பவத்தை கேட்கும்போது உங்களுடைய தாட் என்ன மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. அவ்வளோதான் மக்களே, சம்பவம் கண்டிப்பாக இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். மறக்காமல் இந்த சம்பவத்தை பற்றியும் உங்களுடைய கருத்துன்றது வந்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் இதேமாதிரி உண்மை சம்பவம் உங்களை சுற்றி நடந்ததுன்னா அதை நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் லைஃப்பில் நடந்த அந்த சம்பவத்தை ஒரு வாய்ஸ் நோட்டாக இல்லை டைப் பண்ணி கூட நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணலாம். அப்படி ஷேர் பண்ணது உண்மை சம்பவம் உண்மையிலே தெரியலங்க அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு உண்மை சம்பவத்தோட கண்டிப்பாக உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அதுவரையும் உங்களை வந்து விடைபெறுவது உங்கள் நான். Good night.